திருச்சியில் கமிஷன் தொகையின்றி ஆட்டோ டாக்ஸி சேவையினை வழங்கும் நம்ம யாத்திரை செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னணி நிறுவனங்களான ஓலா, உபேர், ரேபிடோ போன்ற நிறுவனங்கள் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் வாடகை வாகன தொழிலை நசுக்கும் வகையில் அதிக அளவு கமிஷன் பெற்று வருவதால் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் தமிழக அரசும் அரசு சார்பில் ஒரு செயலியை உருவாக்க முன் வராத நிலையில் நம்ம யாத்திரை என்ற நிறுவனத்துடன் CITU தொழிற்சங்கம் மற்றும் உரிமைக்குரல் ஓட்டுநர்கள் அமைப்பு இணைந்து 0 கமிஷன் என்ற நோக்கில் நம்ம யாத்திரை என்ற செயலியை திருச்சியில் இன்று அறிமுகப்படுத்தியது. ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் இந்த செயலி சென்னையில் தொடங்கப்பட்டு அதன் பின்னர் திருச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் செயலி வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதித்து வருகின்றனர். ஆனால் 1000 ரூபாய்க்கு வாகனம் ஓட்டினால் 200 ரூபாய் மட்டுமே ஓட்டுநர்கள் லாபமாக பெற முடிவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் செயலி வைத்துக்கொண்டு லாபம் ஈட்டும் நிறுவனங்களிடம் புகார் ஏதேனும் தெரிவித்தால் உரிய ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கப் பெறுவதில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக நம்ம யாத்திரை செயலி அமையும் என உரிமைக்குரல் ஓட்டுநர்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அக்டோபர் முதல் வாரம் வரை ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு கமிஷன் இல்லாமலும் செயலியை பயன்படுத்திக் கொள்ளவும், அதன் பின்னர் ஒரு நாளைக்கு ஆட்டோக்களுக்கு 25 ரூபாயும் கால் டாக்ஸிகளுக்கு 45 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என நிர்ணயித்துள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் நம்ம யாத்திரை செயலியுடன் இணைந்து பணியாற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் ஜாகிர் ஹுசேன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களும் மற்ற செயலியில் இருந்து விலகி நம்ம யாத்திரை செயலி மூலம் ஆட்டோக்களை புக் செய்து ஓட்டுநர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். திருச்சி மாநகரில் நம்ம யாத்திரை செயலி, அதாவது ஓட்டுநர்களுக்கான ஃபஸ்ட் டைம் 0 கமிஷன் செயலியினுடைய துவக்கத்தை உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் CITU தொழிற்சங்கம், நம்ம யாத்திரை நிறுவனம் இணைந்து ஓட்டுநர்களோடு இன்றைக்கு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்களோடு இந்த செயலியினுடைய துவக்கத்தை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு இருக்குது. ஏன்னா நிறையா பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் இன்றைக்கி ஓட்டக்கூடிய பல்வேறு செயலியில் பார்த்திங்கன்னா செயலி வடிவில் செயல்படக்கூடிய ஆட்டோ, கால் டாக்ஸிகளில் ஓட்டுநர்கள் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 ரூபா வரைக்கும் கமிஷன் ஆகும். ஒரு 5% வரி மற்றும் இதர விஷயங்கள் அப்படின்னு ஒரு 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் போயிடுது. ஒரு 1000 ரூபா ஓட்டினாங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு 700 ரூபா கையில் நிற்கும். அதில் எப்படி பார்த்தாலும் பெட்ரோல் டீசல்னு ஒரு 500 ரூபா போயிடும், 200 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் எந்த முதலீடுமே போடாமல் ஒரு செயலியை வைத்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் ஓலா சொல்லலாம். எங்களுக்கு டிரைவர் சப்போர்ட்டே இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னே தெரியாது. அதனுடைய நிறுவனத்தினுடைய CEO பாவேஷ் அகர்வால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெயிலெலாம் கொடுத்துருக்கோம், பல விஷயங்கள். எதுக்குமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்ம யாத்திரை இருக்குது. அதற்காக ஓட்டுநர்கள் எங்களுடைய சப்போர்ட்டை முழுசாக கொடுத்துருக்குறோம். ஓட்டுநர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு பாலமாக நம்ம யாத்திரை நிறுவனம் செயல்படும் அப்படின்றத எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அதையும் தரண்டிருக்காங்க. ஒரு அக்டோபர் 1 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களுக்கு இலவசம், எந்த விதமான கமிஷனோ அல்லது பிளாட்ஃபார்ம் ஃபீஸோ கட்ட தேவையே இல்லை. அதன் பின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆட்டோக்களுக்கு 25 ரூபாயும், சரிங்களா, எத்தனை ட்ரிப் ஓட்டினாலும் இல்லை எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணாலும் 25 ரூபாயும், அதுக்கப்புறம் கால் டாக்ஸிகளுக்கு ஒரு 45 ரூபாயும் என்பதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இதை இந்த திட்டத்தை கொண்டு நம்ம யாத்திரை நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு அனைத்து ஓட்டுநர்களும் தொழிற்சங்கங்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்கோம். சென்னையில் ஏற்கனவே இதனுடைய லான்ச் நடந்து சென்னையில் நல்லபடியான புக்கிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா ஓட்டுநர்கள், நிறையா பொதுமக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது. பொதுமக்கள்கிட்டையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலியமாக கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம யாத்திரை நிறுவனத்தின் வாயிலாக புக் பண்ணுங்கள், நாங்கள் ஓட்டுநர்கள் ஹாப்பியாக இருக்கோம். உங்கள்கிட்ட கூடுதல் கட்டணங்களை நிச்சயமாக ஓட்டுநர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய பணம் நேரடியாக எங்களுடைய பாக்கெட்டுக்கு வருது. அதனால் மற்ற நிறுவனங்கள்லேருந்து நீங்கள் விலகி நம்ம யாத்திரை வாயிலாக ஆட்டோ, கால் டாக்ஸிகளை புக் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறோம்.
சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து இன்றைக்கு நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா ஓட்டுறோம் அப்படின்னா 1000 ரூபா ஓட்டும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக மற்ற நிறுவனங்களில் 300 ரூபா வரைக்கும் போயிடுது. இப்போ ஒரு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா எவ்வளோ வாங்குறாங்கன்னே எங்களுக்கு காட்ட மாட்டேன்றாங்க. டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. கம்பெனிக்கு போயிடுது பணம் டைரெக்டாக. ட்ரிப் க்ளோஸ்டுன்னு தான் வரும். ட்ரிப்பு க்ளோஸ்டுன்னு தான் வரும். எவ்வளோ ஃபேர் வந்துச்சு ஆன்லைனாக இருந்தாலும் இவ்வளோ பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணிட்டாங்கன்னு காட்டணும்ல. ஏன்னா வாகனம் என்னுடையது, முதலீடு என்னுடையது, வேறு எதையுமே அந்த நிறுவனம் பண்ணல. ஒரு செயலி மட்டும் தான் வச்சுருக்கு. அதை கூட எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ நாங்கள் இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் 1000 ரூபா ஓட்டினா 1000 ரூபா என் பாக்கெட்டுக்கு வந்துடும். ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னாலும் நாங்கள் கூகுள் பே, ஃபோன்பேலாம் நாங்கள் டிரைவர்ஸ் வாங்கிப்போம். அந்த 1000 ரூபாயும் முழுசாக எங்கள் பாக்கெட்டுக்கு வரும். அதனால இதில் நாங்கள் ஹாப்பி ஆகிறோம். அதுலேருந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பேமெண்ட்டை மட்டும் ஆட்டோனா 25 ரூபாயும், கால் டாக்ஸினா 45 ரூபாயும் அக்டோபர் 1 தான் நாங்கள் நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறோம். அதே போல் நிறுவனமும் ஓட்டுநர்களுக்கான இந்த கால் சென்டர், வாடிக்கையாளர் சேவை, இது எல்லாமே வந்து சிறப்பான முறையில் அமைச்சிருக்கிறாங்க, சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சார் வாடிக்கையாளர்கள்ட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் அப்படின்றது தமிழக அரசு ஆட்டோக்கு 12 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இந்த எல்லா நிறுவனங்களுக்குமே நாங்கள் முறைப்படுத்தணும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கிறோம்னா சொல்லியிருக்கோம். எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரே மாதிரியான அக்ரிகேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து இந்த செயலி வடிவில் இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டணத்தை இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இதில் செயலியை பொறுத்த வரைக்கும் மற்ற நிறுவனங்களில் என்னென்ன கட்டணம் வருதோ அதே கட்டணம் தான் வரும். அதில் எங்களுக்கு கமிஷன் இல்லாமல் அந்த பணம் நேரடியாக எங்களுடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்க மாட்டோம். இதான் பேஸ் சொல்லுங்கள். ஆட்டோ வந்து 15 ரூபா பர் கிலோமீட்டர் பேஸ் ஃபேர் இல்லாமல். பேஸ் ஃபேர் வந்து 59 ரூபா. அதே கேப் வந்து பார்த்திங்கன்னா மினிக்கு வந்து 21 ரூபா, செடானுக்கு வந்து 24 ரூபா, எஸ்யூவிக்கு வந்து 32 ரூபா. பேஸ் ஃபேர் வந்து 5 கிலோமீட்டருக்கு. ஓகே. என் பேர் ஜாகிர் ஹுசைன், பொதுச் செயலாளர், உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம். ஜி சந்திரன்,